ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் செஸ்வான் சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த செஸ்வான் சாஸ் செய்யறதுக்கு முதல்ல நம்ம மிளகாய் ஊற வச்சுக்குவோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தண்ணி காஞ்சிருச்சு. ஒரு கைப்பிடி அளவு பட்டை மிளகாய் எடுத்து நம்ம விதையெல்லாம் எடுத்துட்டு பிச்சு வச்சுக்கோங்க. அதை போட்டுக்குவோம். 2 கைப்பிடி அளவு காஷ்மீர் மிளகாய் போட்டுக்கலாம். இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். 1 மணி நேரமாக ஊற வச்ச மிளகா ஊறிடுச்சு. மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்குவோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் பூண்டு பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். இதை போட்டுக்குவோம். 100 கிராம் இஞ்சி பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். இதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு இஞ்சியும் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுவோம். இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுவோம். சசு 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சசு 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். சூப்பரான செஸ்வான் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரைட் ரைஸ்க்கு, நூடுல்ஸுக்கு நல்லா காரமாக வேணும்னு நினைக்கிறவங்க இது கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக சூப்பராக உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். எப்படின்னு செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.